வணக்கம் ஜிடிஎன் நேயர்களே. இன்று மே மாதம் 30ஆம் தேதி ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அமுதன். வணக்கம் ஸ்டீபன். வணக்கம் நேயர்களே. இன்று நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாட்டை ராணுவமயப்படுத்தும் திட்டத்தையே அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வருகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் திஸ்ஸ குற்றச்சாட்டு. தடுத்து நிறுத்த ஒன்றிணையுமாறு அழைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் அண்மைக்கால செயற்பாடுகள் அனைத்தும் நாட்டை ராணுவமயமாக்கும் நடவடிக்கைகளாகவே அமைந்துள்ளன. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ராணுவ பயிற்சி வழங்கப்படுவதுடன் பாடசாலை அதிபர்களுக்கும் இந்த பயிற்சி வழங்கப்பட உள்ளது. அரசாங்கத்தின் இத்தகைய செயற்பாடுகள் பெரும் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபை உட்பட 5 உள்ளூராட்சி சபைகளை உள்ளடக்கிய நகர கூட்டுத்தாபனம் அமைக்கும் முயற்சி, அரசு திணைக்களங்கள் பலவற்றின் உயர் பதவிகளுக்கு ராணுவ அதிகாரிகளை நியமிக்கும் செயல்முறை, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ராணுவ தலைமைத்துவ பயிற்சி, பாடசாலை அதிபர்களுக்கு ராணுவ தலைமைத்துவ பயிற்சிக்கான முஸ்தீப்பு என்பன ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகள் ஆகும் எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் அண்மை கால செயற்பாடுகள் குறித்து கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவர் தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் சர்வாதிகார செயற்பாடுகளுக்கு இடையூறாக இருப்பவர்களை பழிவாங்குவதும் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சூட்சுமமாக நடவடிக்கை எடுப்பதும் அரசாங்கத்தின் செயற்பாடாக மாறியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக உள்ள பகுதிகளை இனங்கண்டு அதனை இல்லாதொழிக்கும் நடவடிக்கைகளை மிகவும் தந்திரோபாயமாக அரசாங்கம் செயற்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு கட்டமாகவே கொழும்பு மாநகர சபை அடங்கலாக 5 உள்ளூராட்சி சபைகளை உள்ளடக்கிய நகர கூட்டுத்தாபனம் அமைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க கூறியுள்ளார். இந்த சபைகளை தமது ஆதிக்கத்துக்குள் வைத்திருப்பதற்காகவே அரசாங்கம் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. அரசு திணைக்களங்கள் பலவற்றின் உயர் பதவிகளுக்கு ராணுவ அதிகாரிகளை அரசாங்கம் நியமித்து வருகிறது. பல்கலைக்கழகங்களில் நிவர்த்தி செய்யப்படாத எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கின்ற போதிலும் எவ்வித அறிவித்தலோ கலந்துரையாடல்களோ இன்றி ராணுவ தலைமைத்துவ பயிற்சிகளை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்குகிறது எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ராணுவ தலைமைத்துவ பயிற்சி குறித்து புத்திஜீவிகளுடனோ அல்லது பாராளுமன்றத்திலோ விவாதிக்கப்படவில்லை. குறைந்தபட்சம் பல்கலைக்கழக மாணவர்களின் அனுமதியை கூட பெறவில்லை என திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எதற்காக இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கிறது என்பதே தற்போதைய கேள்வியாக உள்ளது. தலைவர்களும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளும் அரசாங்கத்திடம் கேள்வி மேல் கேள்வி எழுப்பிய போதிலும் அதற்கான உரிய பதிலை அரசாங்கம் தெரிவிக்கவில்லை. இவ்வாறு தனது சர்வாதிகார செயற்பாடுகளை படிப்படியாக அரங்கேற்றி வந்த அரசாங்கம் தற்போது பாடசாலை அதிபர்களுக்கும் ராணுவ தலைமைத்துவ பயிற்சியினை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பாடசாலை அதிபர்களுக்கு பாடசாலை முகாமைத்துவ பயிற்சி நெறிகள் உட்பட பல்வேறு நிர்வாக பயிற்சி நெறிகள் நடைமுறையில் இருக்கின்றன. இந்த நிலையில் அரசாங்கம் இவர்களுக்கு ராணுவ தலைமைத்துவ பயிற்சியை வழங்குவதற்கு முயற்சிக்கிறது. அரசாங்கத்தின் இவ்வாறான செயற்பாடுகள் நாட்டை ராணுவமயப்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கையாகவே கருத வேண்டியுள்ளது. எனவே அரசாங்கத்தின் இத்தகைய செயற்பாடுகளை தடுப்பதற்கு அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க கேட்டுக் கொண்டுள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக ஐநா மனித உரிமை பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம். அமைச்சர் மஹிந்த சமரசிங்க உரையாற்றுவார் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜெனீவாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாகிறது. பேரவையின் அமர்வுகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கை சார்பில் கலந்து கொள்ளும் பொருட்டு மனித உரிமைகள் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் துறை அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தலைமையில் அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா மற்றும் சட்டமா அதிபர் மொஹான் பீரிஸ் உள்ளிட்ட குழுவினர் ஜெனீவா சென்றுள்ளனர். மனித உரிமை பேரவையின் ஆரம்ப நாளான இன்று இலங்கையின் சார்பில் பிரதம உரையை நிகழ்த்த உள்ளதாக மனித உரிமைகள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார். 47 அங்கத்துவ நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் 17வது கூட்டத்தொடரில் பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளன. அதேவேளை மனித உரிமை பேரவையில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க நிகழ்த்த உள்ள உரையில் யுத்தத்தின் பின்னரான இலங்கையின் தற்போதைய அபிவிருத்தி நிலைமைகள் மற்றும் ஏனைய முக்கிய விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. கற்றறிந்த பாடங்களும் நல்லிணக்கமும் தொடர்பான ஆணைக்குழுவின் செயற்பாடுகள், அதன் இடைக்கால பரிந்துரைகள் மற்றும் அனைத்து நிறுவன ஆலோசனை குழுவின் செயற்பாடுகள் தொடர்பிலும் அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவின் உரையின் போது விளக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையை இலங்கை தூதுக்குழுவின் தலைவர் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி தொடர்பான வேலை திட்டங்கள் மற்றும் மீள்குடியேற்ற செயற்பாடுகள், மேல் குடியேற்றப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதி
அகதிகள் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஊக்குவிப்பதற்குமான தேசிய செயற்பாட்டு வேலை திட்டத்தில் தற்போதைய நிலைமை என்பன தொடர்பில் நவநீதம் பிள்ளைக்கு அமைச்சர் சமரசிங்க விளக்குவார் என்று கூறப்படுகிறது. மேலும் மனித உரிமை பேரவை அங்கத்துவ நாடுகளின் பல பிரதிநிதிகளையும் சந்தித்து பேச்சு நடத்த உள்ள அமைச்சர் சமரசிங்க இலங்கையின் முன்னேற்ற நிலைமை குறித்து தெளிவுபடுத்துவார் எனவும் தெரிய வருகிறது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் தருஸ்மன் அறிக்கையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மனித உரிமை பேரவையில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் இலங்கை குழுவினர் முயற்சிகளை மேற்கொள்வர் என்றும் தெரிகிறது. எனினும் இம்முறை மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரின் போது தருஸ்மன் அறிக்கை தொடர்பில் கலந்துரையாடப்பட மாட்டாது என தெரிகிறது எனவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமக்கு சாதகமான விதத்தில் இலங்கை அரசை ஆட்டுவிக்க இந்தியா முயற்சி, சீனாவின் கொள்கையே சிறந்தது என்கிறார் அமைச்சர் விமல் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வீரகேசரியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்குள் முரண்பாடுகளை ஏற்படுத்தி கவிழ்ப்பதற்காகவே பரந்தளவிலான அதிகார பரவலாக்களை மேற்கொள்ளுமாறு இலங்கை அரசாங்கத்தின் மீது இந்தியா அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். எமது பிரச்சனைகளை பயன்படுத்தி எம்மை மண்டியிடச் செய்ய இந்தியா முயலுமானால் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கலாகாது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையும் இந்தியாவும் அண்மையில் வெளியிட்ட கூட்டறிக்கை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் விமல் வீரவன்ச இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் மேலும் கருத்து வெளியிடுகையில் தீர்க்கமான இக்கூட்டறிக்கையில் இலங்கை அரசாங்கம் எதனையும் நியாயப்படுத்தி குறிப்பிடவில்லை. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாகவே உள்ளன. தீர்க்கமான இணக்கப்பாட்டுக்கு வந்ததாக எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தமக்கு சாதகமான விதத்தில் இலங்கை அரசாங்கத்தை ஆட்டுவிப்பதற்கு இந்தியா முயற்சிகளை மேற்கொள்வது நன்றாக வெளிப்படுத்தப்படுகிறது. முன்னைய காலங்களைப் போன்று இந்தியாவின் செயற்பாடுகளை நாம் எதிர்பார்க்கவில்லை. இலங்கை விசாலமான நாடு என்பதால் மாலைதீவு மீது அரசியல் நிபந்தனைகளை விதிக்கும் அதிகாரம் எமக்கு கிடையாது. இதுபோன்று இந்தியாவுக்கும் எம் மீது அரசியல் நிபந்தனைகளை விதிப்பதற்கு அதிகாரம் கிடையாது எனவும் இலங்கை சுயாதீனமான இறமையுள்ள நாடு என்றும் சீனா எமக்கு உதவிகளை வழங்குகிறது என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. சீனா உதவிகளை வழங்கிய போதிலும் அதற்காக எம் மீது அரசியல் நிபந்தனைகளை விதிப்பதில்லை, உள்நாட்டு பிரச்சனையிலும் தலையிடுவது இல்லை. சீனாவின் இந்த கொள்கையை இந்தியா முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். இதனை முன்னெடுத்தால் கீர்த்தியும் புகழும் கிடைக்கும். அதை விடுத்து எமது பிரச்சனைகளை பயன்படுத்தி எம்மை மண்டியிடச் செய்ய முயற்சித்தால் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கலாகாது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இவ்வாறான செயற்பாடுகளுக்கு அடிபணிய மாட்டார் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஆனால் இந்தியாவுடனோ வேற எந்த நாட்டுடனோ அனாவசியமான பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளும் தேவை எமக்கு கிடையாது எனவும் இதனை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்குள் ஒற்றுமையை சீர்குலைத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் தேவை சில நாடுகளுக்கு உள்ளது. நாட்டுக்குள் பலமான எதிர்க்கட்சி இல்லாததை இந்நாடுகள் அறிந்துள்ளன. எனவே அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டுமானால் உள்ளுக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்காகவே பரவலான அதிகார பரவலாக்களை மேற்கொள்ளுமாறு இந்நாடுகள் அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கின்றன. இதனை முன்னெடுக்க முனைந்தால் அரசாங்கத்துக்குள் முரண்பாடுகள் பிரச்சனைகள் தலைதூக்கும். அதனை பயன்படுத்தி அரசாங்கத்தை கவிழ்ப்பதே இவர்களின் நோக்கம் எனவும் விமல் வீரவன்ச கூறியுள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாக உறவுகளை இழந்தோர் நீதி கேட்பதும் மறுக்கப்பட்ட உரிமையை கோருவதும் இனவாதமா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேள்வி வரலாற்றை திரும்பி பார்க்குமாறு தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. யுத்தத்தால் இழப்புகளை சந்தித்த தமிழ் மக்கள் தமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கேட்பதும் தமது நிலங்கள் அபகரிக்கப்படுவது தொடர்பில் சுட்டிக்காட்டி உரிமைகளை கேட்பதும் இனவாதம் அல்ல என்று தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்நாட்டை மாறி மாறி ஆட்சி புரிந்து வருகின்ற சிங்கள அரசுகளே இனவாத சிந்தனையோடு செயற்பட்டு வருவதாகவும் அதனை இன்றைய அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. தமிழர் உரிமை தொடர்பில் சிங்கள அரசுகளின் ஏமாற்று சதிகளும் ஒப்பந்தங்களும் கிழித்தெறியப்பட்டு தீர்வுக்கான சுமூக வழிகள் சீரழிக்கப்பட்டமையுமே ஆயுத போராட்டத்துக்கான விதிகளை வகுத்ததே தவிர பிரபாகரனோ அல்லது விடுதலை புலிகளோ சுயாட்சி என்ற திட்டத்தை முன்வைக்கவில்லை என்பதை வரலாறு மறந்தவர்களுக்கு மீண்டும் ஞாபகமூட்ட விரும்புவதாகவும் கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது. யுத்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகளின் போது ஜனாதிபதியால் ஆற்றப்பட்ட உரையின் சில விடயங்கள் குறித்து கருத்து வெளியிடும் போதே கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் பழைய விடயங்கள் கிளறப்படுவதாகவும் இனங்களுக்கிடையில் குரோதங்களை வளர்க்க வழிவகுக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். மேலும் இனவாதம் பரப்பப்படுவதாகவும் அவரால் கூறப்பட்டுள்ளது. உண்மையில் தமிழ் மக்களிடத்தில் இனவாதம் என்ற போக்கு இல்லை என்பதை முதலிலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருந்து வருகிறது. இதனை தீர்ப்பதற்காக எமது முன்னைய தலைவர்கள் அரும்பாடுபட்டதை வரலாறு தெரிந்தவர்கள் மறந்திருக்க முடியாது என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழர் பிரச்சினைக்கான தீர்வுகளை எட்டுவது தொடர்பில் நட்லி செல்வா ஒப்பந்தம் வரையப்பட்டன. எனினும் அந்த ஒப்பந்தங்கள் இனவாத போக்குடையவர்களாலே கிழித்தெறியப்பட்டன. இதன் பின்னரும் எமது உரிமைகளுக்காக நியாயம் கிடைக்க பெறாததை அடுத்து தனித்தமிழீழம் தொடர்பான வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழர் உரிமை, தமிழீழம், சுயாட்சி போன்ற எண்ணக்கற்கள் தந்தை செல்வாவினாலேயே தோற்றம் பெற்றன எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னரும் எமது உரிமைகள் மாறி மாறி வந்த அரசாங்கங்களால் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வந்தன. இதுவே ஆயுத குழுக்கள் உருவாவதற்கான வழிகளை வகுத்தன. இந்த ஆயுத குழுக்கள் ஏற்கனவே உதித்ததான உரிமைகளுக்காகவே போராடினமே தவிர வேறு எந்த கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. அதேபோல பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் 2 வருட காலப்பகுதிக்கு முற்பட்ட காலம்
காலம் வரையில் போராடியதும் இதற்காகவே ஆகும். பிரபாகரனாலோ அல்லது விடுதலை புலிகளாலோ எந்த ஒரு தனிப்பட்ட கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வெளியாகும் உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக மனித உரிமை மாநாடு இன்று ஆரம்பம், இலங்கைக்கு சிக்கல் நிலை வருமா என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை தவிர மற்றொரு செய்தியாக ஐநா மனித உரிமை மாநாட்டில் சேனல் போ வீடியோ காட்சி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை படையினரால் தமிழ் கைதிகள் கொலை செய்யப்படுகின்றனர் என்று தெரிவிக்கப்படும் வீடியோ காட்சி இன்று ஆரம்பமாகும் ஐநா மனித உரிமை பேரவையின் 17வது அமர்வில் காண்பிக்கப்பட உள்ளது. இந்த வீடியோ காட்சி பிரிட்டனின் சேனல் போ தொலைக்காட்சி அலைவரிசையில் ஒளிபரப்பானமை குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவின் தொழில்நுட்பம் குறித்த அனைத்து உறுதிப்படுத்தல்களையும் ஐநாவின் சட்டவிரோத கொலைகள் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பான விசேட நிபுணர் கிறிஸ்டோப் ஹெய்ன்ஸ் மேற்கொண்டிருந்தார். இருப்பினும் இந்த காட்சிகளை இலங்கை அரசு போலியானது என கூறி வருகிறது. ஐநாவின் சட்டவிரோத கொலைகள் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பான நிபுணராக கிறிஸ்டோப் ஹெய்ன்ஸ் 2010ஆம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட பின்னர் அவர் மனித உரிமைகள் பேரவைக்கு சமர்ப்பிக்கும் முதலாவது அறிக்கை இதுவாகும் எனவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதயன் பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக அவசரகால சட்டத்தை நீக்கக்கூடாது என்கிறது தேசப்பற்றுள்ள இயக்கம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சக்திகளுக்கு அடிபணிந்து தற்போது நடைமுறையில் உள்ள அவசரகால சட்டத்தை நீக்கக்கூடாது என்று தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் செயலாளர் வசந்த பண்டார இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் அண்மையில் இந்தியா சென்றிருந்த போது அங்கு அவரால் கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த கூட்டறிக்கையில் 13வது திருத்தச் சட்டத்தின் நடைமுறை, அவசரகால சட்ட நீக்கம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. அவசரகால சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பது இந்தியாவின் அழுத்தத்தினாலாகும். இந்த விடயத்தில் வெளிநாட்டு சக்திகள் தலையிடுவதை நாம் விரும்பவில்லை. அவசரகால சட்டம் நடைமுறையில் இருக்க வேண்டும். பொருத்தமான நேரத்தில் அது எமது நாட்டு அரசியல்வாதிகளால் நீக்கப்பட வேண்டும் எனவும் பண்டார கூறியுள்ளார். இந்தியாவோ வேறு எந்த சர்வதேச நாடோ இதில் தலையிடக்கூடாது எனவும் இது எமது இறைமைக்கு ஆபத்தாக அமையும் எனவும் தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழகத்தில் வெளியாகும் தினமணி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக கனிமொழிக்கு ஜாமீன் கிடைக்குமா இன்று தெரியும் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள கனிமொழி MP, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான உத்தரவு திங்கட்கிழமை பிறப்பிக்கப்படுகிறது. அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பான வழக்கில் அவர்கள் இருவரையும் CBI அதிகாரிகள் கடந்த 20ஆம் தேதி கைது செய்து திகார் நிலையில் அடைத்தனர். இருவரும் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை CBI சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதைத் தொடர்ந்து தில்லி உயர் நீதிமன்றத்தில் கடந்த 23ஆம் தேதி மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு தில்லி உயர் நீதிமன்றத்தில் 24ஆம் தேதி நீதிபதி அஜித் பரிகோகே முன் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி பரிகோகே அதன் மீதான உத்தரவை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதன்படி ஜாமீன் குறித்த மனு மீதான விசாரணை திங்கட்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அப்போது அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையா என்பது தெரிய வரும் என தினமணி பத்திரிகையின் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. இவையே இன்றைய நாளிதழ்களில் வெளியாகியிருந்த முக்கிய செய்திகளாக இருந்தன. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஸ்டீபன் மற்றும் அமுதன்.